ஐயாவோட பொண்ணு தனா கூட நல்லா சமையல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் எடுத்து பண்றதாக கேள்விப்பட்டோம். நாம ஏன் இந்த ஆர்டரை அவங்களுக்கே கொடுக்க கூடாது? ஐயா, இது கவர்மெண்ட் விழாங்கிறதுனால தனிப்பட்ட முறையில யாருக்கும் அப்படி கொடுக்க முடியாது. கம்மியான விலையில யாரு தரமான சாப்பாடு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆர்டர் போகும். ஆமா, சார் சொல்றதும் சரிதான். வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பார்க்காம எல்லார்கிட்ட இருந்தும் கொட்டேஷன் வாங்கி எந்த கொட்டேஷன் வந்து நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. அதானே சரியா இருக்கும். சரிங்க ஐயா, நீங்க கண்டிப்பா அந்த விழாவை ஏத்துக்கிட்டு வந்து கலந்துக்கணும் ஐயா. அம்மா, ஐயாவுக்கு நாங்க கொடுக்க போற பாராட்டு விழாவுல நீங்க எல்லாருமே விழாவுக்கு வந்து கலந்துக்கணுமா? கண்டிப்பா வரோம் சார். என் மச்சானுக்கு விழா நடத்துறீங்கன்னா அதுல நாங்க இல்லாமலையா? கண்டிப்பா வந்துருவோம். ஐயா, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. நீங்களும் உங்க குடும்பமும் கண்டிப்பா இந்த விழாவில் கலந்துக்கணும்னு நாங்க கேட்கிறோம். கண்டிப்பா நாங்கெல்லாம் வருவோம். வரோங்க. மச்சான், உங்களுக்கு இந்த விழா எடுக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மச்சான். இனிமே சந்தோஷமா எப்பவும் நீங்க நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மச்சான். அடுத்த முறையும் நீங்க தான் தலைவரா வருவீங்க. ஆமா. பின்ன என் அண்ணன் மாதிரி யாரால இந்த ஊருக்கு நல்லது செய்ய முடியும்? வாழ்த்துக்கள் பெரியப்பா. இந்த விழால எங்களோட பங்கும் இருக்கும். உங்களுக்காக செய்யறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஆமாங்க மாமா, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே எங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கை பாடமா இருக்குங்க மாமா. இங்க பாருங்க, நீங்களா இவ்ளோ பேசுற அளவுக்கு நான் எதுவுமே பெருசா பண்ணல. நான் என்னோட கடமையை செஞ்சேன், அவ்வளவுதான். அப்புறம் சினோ, நீ மத்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்கராஜ் சார் கிட்ட பேசி இந்த விழாவுக்கு கூடமாட இருந்து எல்லா ஒத்தாசையும் செய்யுங்க. சரியா? கண்டிப்பாங்க மாமா. சரி மச்சான்.